தமிழ்நாட்டு மீனவர்களை மொட்டையடித்து அனுப்பிய இலங்கைக்கு மீனவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இலங்கை சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை மொட்டையடித்து அனுப்பியதால் மீனவர்கள் ஆத்திரமடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், விவரங்கள் என்ன? ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த மாதம் 26ஆம் தேதி ஏராளமான விசைப்படகுல மீனவர்கள் மீன்பிடி கடலுக்கு போனாங்க. இவங்க கடலுக்கு போய் கச்சத்தீவு மற்றும் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இளைய கடற்படை ஒரு படகையும் அதிலிருந்து 8 மீனவர்களை சிறைப்பிடிச்சாங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை இளைய கடற்படை எல்லை தாண்டத வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருந்தாங்க. இந்த மீனவர்கள் கடந்த 5ஆம் தேதி சிறை காவல் முடிந்த நிலையில மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதிபதி 8 மீனவர்களுக்கு தலா 50,000 அபராதம் விதிச்சிருந்தாங்க. அதே போல 2வது முறையா மீன்பிடித்த குற்றச்சாட்டுக்கு 3 மீனவர்களுக்கு 6 மாசம் சிறை தண்டனை விதிச்சாங்க. இந்த மீனவர்கள் இந்த அபராத தொகை செலுத்தாததன் காரணமாக 8 மீனவர்கள் மீண்டும் இலங்கை சிறையில அடைக்கப்பட்டிருந்தாங்க. இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது இந்த 8 மீனவர்களுக்கும் இலங்கை அரசு இலங்கை கடற்படை மொட்டை அடிச்சிருக்காங்க. அதே போல இலங்கை சிறையில் உள்ள பல்வேறு பணிகளை செய்ய சொல்லி துன்புறுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இலங்கை சிறையில் உள்ள அந்த சாக்கடை போன்ற பகுதியை சுத்தம் செய்ய வேண்டும்னு சுத்தம் செய்ய வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 8 பேருக்கு மொட்டை அடிச்சிருக்காங்க. தற்பொழுது பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து இந்த 8 மீனவர்களும் அந்த 50,000 அபராத தொகை செலுத்தியதன் பிறகு 5 மீனவர்கள் மட்டும் விடுதலை செய்யப்பட்டு தற்பொழுது இன்று தமிழகம் வந்திருக்காங்க. தமிழகம் வந்த மீனவர்கள் தங்கச்சி மடத்துக்கு தற்பொழுது வந்திருக்க மீனவர்கள் இது குறித்து வேதனையும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக மீனவர்கள் 8 பேருக்கு மொட்டை அடித்தது பாத்தீங்களா ஒட்டுமொத்த தமிழக மீனவர் மத்தியில வேதனை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 8 மீனவருக்கு மொட்டை அடித்ததை கண்டித்து பாத்தீங்களா தங்கச்சி மடத்துல மீனவர்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. மத்திய அரசு துரித நடவடிக்கை இந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்க கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் போது இலங்கை அரசு மத்திய அரசு கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்ததாக குற்றம் சாட்டுறாங்க. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.